மற்றும் ஒரு அண்மை செய்தி, முன்னாள் எம்எல்ஏக்கள் ரங்கசாமி மற்றும் என்ஜி பார்த்திபன் ஆகியோர் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமமுக எம்எல்ஏக்களாக இருந்த இந்த இருவர் தற்பொழுது திமுகவில் இணைய இருப்பதாக அண்மை தகவல் கசிந்திருக்கிறது. அமமுகவில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் ரங்கசாமி மற்றும் பார்த்திபன் ஆகியோர் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். தற்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அனைவரும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனால் அதன்படி பார்க்கும் பொழுது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட என்ஜி பார்த்திபன், சோளிங்கர் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்ஜி பார்த்திபன், அதே போல தஞ்சாவூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி ஆகியோர் இருவருக்குமே அந்த வாய்ப்புகள் என்பது வழங்கப்படவில்லை. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த அவர்களுக்கு இருவருக்குமே ஏமாற்றமே மிஞ்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இன்று அஷ்டமி நவமி என்ற காரணத்தின் காரணமாக இன்று அல்லது நாளை இணைய மாட்டார்கள். நாளை மறுநாள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ரங்கசாமியை பொறுத்த வரைக்குமே அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் நாளைய தினத்தில் வைத்திலிங்கம் அவர்கள், ஏற்கனவே திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல என்ஜி பார்த்திபனை பொறுத்த வரைக்குமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கிறார். கிட்டத்தட்ட டிடிவியினுடைய அந்த படை தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மண்டல பொறுப்பாளராகவும் அவர் இருக்கிறார். அவருக்கு சோளிங்கர் தொகுதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த சோளிங்கர் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் திமுகவில் இணைவதற்கான இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.